ஹலோ எவ்ரி ஒன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நர்சஸ் லைஃப்பில் ஒரு ஃபன் டே வாங்க போயிட்டு பார்க்கலாம். இயர்லி ஒன்ஸு தான் இந்த ஒரு ஃபன் டே நடக்கும். இது வந்து ஒரு ஏரியா சூஸ் பண்ணி ஒரு ஸ்த்ராக, அதாவது ஒரு பார்ட்டி நடக்கிற இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. இது ரியாதில் மெயின் சிட்டியில் இருக்கிற கிங்டம் டவர் பிளேஸு. இங்கேருந்து ஹாஸ்பிட்டலாண்ட போயிட்டு அங்கேருந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிளம்பிட்டோம். இது மார்னிங் ஒரு 10:30 இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பும்போதே ஒரு ஃபன் மூடோடு கிளம்புனாங்க. ஒரு சிலர் தூங்கி விழிஞ்சிட்டு நைட்டு முடிச்சு கிளம்புனாங்க. என்ன போல் ஆளுங்க. ஸ்பாட்டுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரானோடனே இங்கே வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது. இங்கே ஜாலியாக உட்காந்து பலூனெல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், கிச்சன் எல்லாமே இருந்தது. இங்கே வந்துட்டு நைட் டியூட்டி, டே டியூட்டி, ஆஃப் இருக்கிறவங்க இல்லை டே முடிச்சுட்டு வர மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இயர்லி ஒன்ஸ் தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டெரராக இருக்கிற லைஃப்பில் ஒரு ஃபன் டே. எல்லா மல்டிநேஷ்னாலிட்டி ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதை மெயின் ஏரியா. உள்ள ரூஃப்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இங்கே ஒரு லிவிங் ஏரியா வித் சோஃபாஸு, டிவி, ப்ளூடூத் செட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உள்ள ஒரு பெட்ரூம் அண்ட் கிச்சன், பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஓவன் வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் ஐஸ் வச்சுருந்தாங்க. மேலே லைட் செட்டிங்கெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இது மாதிரி சூஸ் பண்ணதுக்கு எங்கள் சார்ஜ்னஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு ஈவன் ரெஸ்ட் எடுக்கவும், நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஸ்மால் கிச்சன் வித் ஓவன், ஸ்டவ் எல்லாமே இருந்தது. நைட்டு பார்த்தீங்கன்னா கிரிலெல்லாம் பண்ணாங்க. நான் நைட் டியூட்டின்றதுனால சீக்கிரம் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நேபாளிஸ் ஃப்ரெண்ட்ஸு ஹாய் சொல்லுவாங்க மேலேருந்து. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா, ஆல் ஹிந்தி சாங், தமிழ் சாங், இந்தியன் சாங் தான் மேக்ஸிமம் போட்டு ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். எல்லா மலையாளிஸ், நேபாளிஸ், சவுதீஸ், சுதானீஸ், பிலிப்பீன்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. யாருக்கும் மீனிங் புரியாது. பட் எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு இருக்காங்க. Hi guys, how are you? Hi guys, how are you?
How are you doing? லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் எடுத்த பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அடுத்தது வந்துட்டு டே டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க. நைட் டியூட்டி இருக்கிறவங்கெல்லாம் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னால் எடுத்த சில கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்.